ராதே கிருஷ்ணா. நடமாடும் தெய்வம் அவர் இருந்தபோதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு காமாட்சி அம்மாள் பல சமயங்களில் எப்படி பக்தாளுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கா, அதை பற்றி பார்க்கலாமா? என் ஆத்துக்காரர் போய் தனியாக இருந்து ஒரு நேரங்களில் என் அம்மா பரதேவதைக்கு என்னால் முடிஞ்ச பூஜை ஜபங்களை எனக்கு தெரிஞ்ச அளவில் செஞ்சுட்டு இருந்தேன். நவராத்திரியின் போதும் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி முடிய பூஜை செய்கிற பழக்கம் உண்டு நேக்கு. அம்பாளுக்கும் இதர விக்கிரகங்களுக்கும் அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜை நமஸ்காரம் முடிய கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தூக்கம். அதுக்கப்புறம் மறுபடியும் அபிஷேக தீர்த்தத்தை கீழே கொண்டு போய் செடியில் கொட்டிட்டு மறுபடியும் ஸ்நானம் செஞ்சுட்டு தேவி மகாத்யம் பாராயணம். ஒரு நாள் தீர்த்தத்தை கொட்டும்போது வாய் விட்டு கத்தின்றே கொட்டினேன், அம்மா எவ்வளவு பேருக்கு சுகாசினிகளுக்கு என் கையால் தாம்பூலம் மங்கள திரவியங்கள்லாம் கொடுத்துருப்பேன். நவராத்திரிக்கு சுமார் 50 சுவாசினி வருவா. லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செஞ்சு வீடே மங்களகரமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வரதும் இல்லை, என்னையும் யார் வெத்தலை பாக்கு வாங்கிக்கோவான்னு கூப்பிடுறதும் இல்லை. இனிமேல் இது போலத்தான் நடக்குமா அப்படின்னு புலம்பின்ண்டே உட்கார்ந்தேன். வாசலில் மணி அடிச்சுது. எங்கள் தெருவில் இருக்கிற மாமி வந்து ஒரு புடவை ரவிக்க மங்கள திரவியங்கள் சகிதம் கையில் வச்சுட்டு, நான் நேற்றுக்கு ஓரிக்கு போயிருந்தேன். அங்கே கன்னியா பூஜை சுகாசினி பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. என்னை பார்த்து தான், சரஸ்வதி மாமி உங்காத்து பக்கம் தானே இருக்கா அப்படின்னு ஒரு மாமி கேட்டா. இந்தாங்கோ இந்த தாம்பூலத்தை அவளுக்கு கொடுத்துடுங்கோ அப்படின்னு கொடுத்தா. அப்படி சொன்ன உடனே டம்ஸ்டக்கில் சொல்லுவா இல்லையா, அது போல இது உன் அனுகிரகமாம்மா அம்மா என்று சொல்லி திக்பிரமையோடு அந்த மாமிக்கிட்ட இப்போதான் சொன்னேன். அம்பாள் செவி சாய்ச்சுட்டா என்று சொல்லி அதை வாங்கி கண்ணில் ஒத்திண்டு அவளுக்கும் ஆற்றில் இருக்கிற மங்கள திரவியங்களுடன் ஒரு ரவிக்கை துணியை வச்சு கொடுத்து, அவள் அருளின்றி வேறில்லை, நான் பேசும் பேச்சு செய்யும் செயல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கா. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்று இருந்துவிட்டால் அவள் நம்மை எப்படி கவனிச்சு கொள்ள வேண்டுமோ அப்படி கவனிப்பாள். இதுதான் சத்திய வாக்கு. இன்னொரு கதை இதே மாதிரி சின்னது. சதாசிவங்கிறவர் கும்பகோணத்தில் இருந்தார். அவர் வந்து எப்போ ஒவ்வொரு அனுஷத்துக்கும் பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்காரான்னு விசாரிச்சுட்டு போய் பார்த்துட்டு வருவார். அது அவரோட வழக்கம். வெளியூரில் இருந்தால் போக மாட்டார். ஒரு அனுஷத்துக்கு முதல் நாள் சாயந்தரமாக பழம் கல்கண்டு பூ வாங்கிட்டு போகணுமே, அதுக்காக கடத்தெருவுக்கு போனார். ஒரு கடையும் திறக்கலை. இவரோட முகத்தை பார்த்த ஒரு கீரை வியாபாரி, என்ன சாமி கையும் பையுமா கடைக்கு புறப்பட்டுட்டியா, மெட்ராஸில் ஏதோ அரசியல் பிரச்சனை, ஒரு கட்சிக்காரங்க கூட்டமாக திரண்டு வந்து எல்லா கடைகளையும் மூட சொல்லி உத்தரவு போட்டுட்டு போகிறாங்க. அட ஈஸ்வரா, வெளியூருக்கு பஸ் எல்லாம் போகிறதோ அப்படின்னு கேட்டார். கடையே பூட்ட வச்சவங்க பஸ்ஸுகளை போக விடுவாங்களா? மனைவியிடம், என்ன ஜானகி இப்படி ஆயிடுத்து, நாளைக்கு அனுஷத்துக்கு காஞ்சிபுரம் போக முடியாதுன்னு தெரியலையே, ஏன் இந்த சோதனை அப்படின்னு கவலையாய் பெரியவாளை தியானம் பண்ணிட்டு, பிராப்தம் இருந்தால் அங்கே இருப்போம். வாசலில் நின்று 2 பக்கத்தையும் பார்வையால் துழாவின்னு இருந்தார். ஏதாவது கார் வரதா பஸ்ஸு வரதா பார்க்கலான்னு. அப்போ அவர் பக்கத்தில் வெள்ளை நிற அம்பாசிடர் கார் ஒன்று வேகமாக வந்து நின்றுது. பஞ்சகச்சம் கட்டிட்டு தும்பப்பு மாதிரி விளையேர்னு சட்டை விபூதி இட்டுன்னு இருந்தார். காரில் இருந்து கீழே இறங்கினார். அவளை பார்த்துட்டு இவாளுக்கு ஒன்றுமே புரியல. யார் இவா? சார் நமஸ்காரம், என் பேர் சங்கரன், உள்ளே இருக்கிறது என்னோட ஒய்ஃபு, தஞ்சாவூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம். அவளுக்கு திடீர்னு ரொம்ப தலைவலி, ஒரு நல்ல டிகிரி காப்பி சாப்பிட்டா சரியாயிடும். இன்னைக்கு பார்த்து ஓட்டெல்லாம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா 2 பேருக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொடுக்க முடியுமா? பேஷா உள்ளே வாங்கோ, காஃபி என்ன டிஃபன் வேணாலும் கூட பண்ணித்தரேனே என்று அன்பா சொன்னார். மாமி கொடுத்த மணக்கும் காப்பியை குடிச்சிட்டு வாயார வாழ்த்தினார்கள். அப்போ சார் சதாசிவம் இப்போ எது வரைக்கும் பயணம்? ஒருவேளை சென்னை என்று சொன்னால் தொற்றி கொண்டு போகலாம், ஒரு நப்பாசை. நான் காஞ்சிபுரத்துக்கு பெரியவாள் தரிசிக்க போயின்னு இருக்கேன். 6 மாதம் ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு போன வாரம் நான் தஞ்சாவூர் வந்தேன். நாளைக்கு அனுஷமாக இருக்கு இல்லையா, நீங்களும் வரையலா? அவர் சொன்ன உடனே சதாசிவம் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கிளம்பிட்டார் 2 பேரும். நடுராத்திரி
கார் வந்து நின்றுது. மடத்து வாட்ச்மேன் ஓடோடி வந்தான். சங்கரன் உடனே எங்களை மடத்து வாசலில் இறக்கி விட்டுட்டு, இங்கே வந்தேன், என்னோட நண்பர் பக்கத்தில் தான் இருக்கார், அவர் கிரகத்தில் தங்கிட்டு நாளை காலம்பர் வந்து நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். சங்கரன் காலம்பர் மடத்துக்கு பக்கத்தில் உள்ள கடையில் பழம், கல்கண்டு, புஷ்பங்கள்லாம் வாங்கிட்டு அதை ஒரு மூங்கில் தட்டில் எடுத்துட்டு பஞ்சகச்சம் மற்றும் மெடிசார் புடவையோட பெரியவா தரிசனத்துக்காக காத்துன்னு இருந்தார். சதாசிவம் தம்பதிகள் சங்கரனை நடுவிலே தேடினார். நன்றி சொல்ல வேண்டுமே, நேற்று ராத்திரி ஒன்றுமே சொல்லலை, விடுவிடுன்னு வந்துட்டாரு. ஸ்ரீமடத்தின் உதவியாளர் ஒருவர் சதாசிவத்தின் தோளை தொட்டு, மாமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், அப்படி யாரை தேடுறேன், பெரியவா உங்களை கூப்பிடுறா, வாங்கோ என் பின்னால அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்தார். அவரை பின்தொடர்ந்தனர் தம்பதிகள். வாப்பா சதாசிவா, கும்பகோணத்தில் உனக்கு பழம் எதுவும் கிடைக்கலையா, அதான் மடத்து வாசலையே வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு என்று கேட்டபோது ஆடித்தான் போனார் சதாசிவம். ஆமாம் பெரியவா, அங்கே ஏதோ பிரச்சனை, கடைகள் இல்லை, பஸ்ஸும் இல்லை, அதான் சொகுசா ஒரு காரில் நின்னா தூங்கிண்டே மடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டியே, அப்புறம் என்ன, இந்த பிரசாதம் வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்தார். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் பிரசாதத்தை வாங்கி கொண்டு கண்களில் ஒற்றி கொண்டனர். பிறகு சங்கரன் ஒருத்தர், அவர் தான் தன்னோட காரில் என்னை கூட்டிட்டு வந்து நேற்று ராத்திரி இறக்கி விட்டுட்டு போனார், அவருக்கு நன்றி சொல்லணும் என்றார் குழைவாக. மடத்துக்கு வரணும்னு நினைச்ச, வந்துட்ட, இனிமே சங்கரனாவது கிங்கரனாவது என்று சொல்லி சிரிக்க ஆரம்பித்தது அந்த பரபிரம்மம். சதாசிவத்துக்கு ஏதோ புரிவது போல இருந்தது, ஆனால் புரியாதது மாதிரியும் இருந்தது. பஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சாச்சு, மடத்தில் போஜனம் பண்ணிட்டு ஜாக்கிரதையா ஊர் போயிட்டு வா என்று ஆசீர்வதித்தார் பெரியவா. நடந்து முடிந்த காட்சிகளின் பிரமிப்பில் இருந்து மீள முடியல அவரால். வெளியே வந்த சதாசிவம், நேற்று நள்ளிரவு நான் மடத்து வாசல்ல இறங்கின போது இருந்த வாட்ச்மனை கண்ணருகில் அழைத்து, ஏம்பா, நேற்று ராத்திரி 12 மணிக்கு ஒரு வெள்ளை அம்பாசிடர் காரில் நான் வந்து மடத்து வாசலில் இறங்கினப்ப ஒரு பெரியவர் வண்டி ஓட்டிட்டு வந்தாரே, அவர் திரும்ப இன்னைக்கு வந்தாரா என்று கேட்க, என்ன சாமி நேற்று ராத்திரியா, எனக்கு டியூட்டியே இல்லையே சாமி, காலையில் தான் வந்தேன். சதாசிவன் மீண்டும் அதிர்ந்தார். இல்லைப்பா, இதே இடத்துல வாசல்ல என்றான் புருவம் உயர்த்தி. என்ன சாமி நீங்கள் சொன்னையே திரும்ப சொல்கிறீங்க, நேற்று ராத்திரி செக்யூரிட்டி டியூட்டிக்கு ஆளே இங்கு இல்லை சாமி என்று சொல்லிவிட்டு போயிட்டான். சதாசிவ கண்கள் ஜலம் தழும்பியது. அப்படின்னு நேற்று ராத்திரி நம்ம 2 பேரையும் கும்பகோணத்திலிருந்து இங்கே கூட்டிக்கிட்டு வந்தது சங்கரன் யார் என்று மனம் நெகிழ்ந்தது. அரற்றினார். சர்வமும் நிறந்த சங்கரனாக மகா பெரியவா ஒரு வினாடி காட்சி தந்து மறைந்தார். பெரியவா என்று பெரும் குரல் கொடுத்து அழைத்து அந்த மடத்தின் வாசலில் மண் தரையில் பெரியவா இருக்கும் திசையை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் சதாசிவம். கூடவே அவரது மனைவியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, நன்றி, வணக்கம்.